ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நந்தினி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன தெரிஞ்சதுமே இந்த சுந்தரவழி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் கொடுத்து சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணிருந்தாங்க. அப்போது வீட்டுக்கு சடனாக ஒரு போலீஸ் டீமே இப்போது இது மாதிரி நந்தினி காணாமல் போயிட்டாங்களாமே, நாங்கள் அதுக்கு விசாரிக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுந்தரவழிக்கு அவ்வளோதான், சந்தோஷமாக போயிடுச்சு. நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு வந்தீங்க, உங்களுக்குன்னு அதிகாரம் இருக்குது அப்படிலாம் கேட்க, இந்த போலீஸ்காரங்க தப்பு எங்கே இருந்தாலும் நாங்கள் வருவோம், எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, நீங்கள் தான் அந்த நந்தின்ற பொண்ணை அடித்து குடும்பம் பண்ணி மறைச்சி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தது, அதான் நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அருணாச்சலம் அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் போலீஸ்காரங்க அதை விடுற மாதிரி இல்லை. அப்போ தான் நந்தினி அப்பா அங்கே நிற்கிறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் நான் நந்தினி அப்பா, என் பொண்ணு காணாப்பட்டான்னு ஃபோன் வந்தது, அதான் நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ போலீஸ்காரங்க எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நாங்கள் உங்களுக்கு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே என்ன தான் இப்போ போலீஸ் வந்திருந்தாலும் கம்ப்ளைண்ட்டெல்லாம் விசாரிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நந்தினி அப்பாட்ட நீ கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் கொடுக்க மறுக்கிறாரு. ஆனால் சூர்யா நான் கம்ப்ளைண்ட் தரேன் அப்படின்ட்டு இப்போ சுந்தரவழி மேலே அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, நந்தினி காணாம தெரிஞ்சதுமே இவங்களாம் கேட்கலாம் கொடுத்து சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ எனக்கு இவங்க மேலே சந்தேகமாக இருக்குன்ற மாதிரி அவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. லாஸ்ட்டில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அந்த போலீஸ்காரன் அந்த மினிஸ்டரோட ஆள் தான். ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, இந்த கடத்தல் கேஸை கொலை கேஸாக மாற்றி சுந்தரவள்ளியை பழி வாங்குறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ சூர்யா இப்போது நந்தினியை எப்படி காப்பாற்ற போகிறாரு, நந்தினியை காப்பாற்ற என்னெல்லாம் வழிகள் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.